இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம இருக்கிறது இலங்கை. இந்த இலங்கையில லோட்டஸ் டவர் இருக்கும். அது ரொம்ப பிரபலமானது. தாமரை கோபுரம். இது ரொம்ப பெருசு. அதாவது கொழும்பு நகரை சுத்தியும் இது மேலே ஏறி பார்க்கலாம். அவ்வளவு ஒரு அருமை இருந்தது. சுத்தி பார்த்தோம். அதுலதான் சரி நானும் ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த கோபுரம் இலங்கையில கொழும்பு தாமரை கோபுரம் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 1153 அடி உயரத்துக்கு மேல இருக்கு. இது இந்த நாட்டிற்கே மிகப்பெரிய ஒரு குறியீடா இருக்குது. 2019 ஆண்டு நிலவரப்படி இந்த கோபுரம் தெற்காசியாவின் மிக உயரமான சுய ஆதரவு அமைப்பாகும். இந்தியாவில் உள்ள கை கம்பி ஆதரவு INS கட்டபொம்மன் ஆண்டனா கோபுரத்தின் பிறகு ஒட்டுமொத்தமாக 2வது உயரமான இது இருக்குதுன்னு சொல்றாங்க. இது ஆசியாவில் 11வது உயரமான கோபுரமா, உலகத்துல 19வது உயரமான கோபுரமா. ரொம்ப அருமையா இருக்குது. இந்த கோபுரத்துக்கு நுழைய கிட்டத்தட்ட 4 வழி இருக்கு. அதுல 2 இந்த விஐபிகள் போறதுக்கு, அவங்க உள்ள மாநில தலைவர்கள் அவங்க எல்லாம் போறதுக்காக பயன்படுத்துறாங்க. தலைநகரத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு தொலைத்தொடர்பு அருங்காட்சியம் ரொம்ப அருமையா இருக்கும். உணவகமும் இருக்குது. இங்க இருந்து போறவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம், சாப்பாடு சாப்பிடலாம். அந்த கோபுரம் மேடை மட்டும் கிட்டத்தட்ட 6 தளங்கள் பேர் இருக்கு. 6 அடுக்கு. அந்த 6 அடுக்குல முதல் அடுக்குல அருங்காட்சியம் மற்றும் 2 கண்காட்சி அரங்குகள் இருக்குது. 2வது தளத்துல கிட்டத்தட்ட 500 பேர் மேல உட்காரக்கூடிய ஒரு மாநாட்டு அரங்குகளும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா உணவுகள், பல்புற அங்கங்கள் மற்றும் உணவகங்கள் 3வது மாடியில இருக்குது. 4வது மாடியில பார்த்தோம்னாக்கா 1000க்கு மேல ஆளுகள் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியமே இருக்குது. அதனால வாடகைக்கு விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் 5வது மாடியில பார்த்தா ஒரு சொகுசு ஹோட்டல் அறையும் இருக்குது. ஒரு பெரிய பால் ரூம்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுல 7வது மாடியில ஒரு கண்காணிப்பு கேலரி உள்ளது. அதனால ஒரு நீர் பூங்கா வடிவத்தில் தீட்டப்பட்டுள்ளதுன்றது சொல்றாங்க. உண்மையில ரொம்ப அருமையான ஒரு இடம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம். இலங்கைக்கெல்லாம் போனாக்கா கண்டிப்பா இதெல்லாம் சுத்தி பார்க்கறது ரொம்ப கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும். பாருங்க. நம்ம பாக்குற திசையில என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போர்ட்லயே எழுதி போட்டுறாங்க. இப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட், அங்கிருந்து பார்த்தோம்னா கோர்ட்டு, இன்னொரு சைட்ல கோர்ட்டுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் அங்க உள்ள முக்கியமான நிறைய ஸ்தலங்கள் அது அங்கேயும் எழுதியிருக்கும். அங்கிருந்து பார்க்கும்போது அது தெரியும். அதை அந்த சுத்தி அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த கொழும்பு நகர் முழு அந்த எண்டுக்குள்ள இருந்து இந்த எண்டு வரைக்கும் சுத்தி பார்த்துடலாம். ஆர்பாரும் இதுல அடங்கும். இந்த பெரிய பெரிய பில்டிங் இந்த பில்டிங் பார்க்கும்போது ரொம்ப கீழே இருக்க நிறைய இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது.
கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட பானத்துறைன்னு ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஊர் இருக்குது. அங்கதான் அந்த நண்பர் உண்மையிலே என்னை கூட்டி என்ன வந்து இங்க டிக்கெட் போட்டு அதை வச்சு சுத்தி கட்ட சொன்னாரு. அவருடைய மச்சான் தான் இவரு பாலா. இந்த நண்பர் தான் வந்து பைக்ல வச்சு, ஏன்னா கார்ல போனோம்னாக்கா எதுவும் சுத்தி பார்க்க முடியாதுங்கிறதுக்காக பைக்ல வந்து அப்படியே அந்த ஊரையே ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சோம் பைக்லயே போயிட்டு. ரொம்ப நல்லா, ஏன்னா பைக்ல போகும்போது தான் பார்க்க முடியுன்ற ஒரு இதுக்காக தான் அதில் பைக்ல சுத்தணும். உண்மையிலேயே பாலா வந்து ரொம்ப அதுக்கு ஒரு உதவிகரமா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, நண்பர் ருஷ்டின்னு இருக்காரு அங்க, ருஷ்டி, அப்புறம் வந்து ஷிஃபானான் இருக்கிறாங்க, அப்புறம் ஃபாத்திமானும் இருக்காங்க. உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து இங்க வந்து போன உடனே அந்த, அதாவது அந்த கொழும்புல வந்தவங்களுக்கு என்ன மரியாதைன்றது வந்து அதெல்லாம் உங்களை தெரிஞ்சுக்கணும். விருந்தோம்பல்ங்கிறது வந்து அங்கேதான் வந்து நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அவங்க மட்டும் இல்லாம அங்க இருக்கும் மக்கள் அனைவருமே உண்மையிலேயே ஒரு அன்பான ஒரு மக்கள். எல்லாரும் போகணும், போய் பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு ஊர். இந்த இலங்கை வந்து எப்படி உருவாச்சு, இப்ப யார் கண்டுபிடிச்சாங்க, இது மூலியமா வந்ததுங்கிற மாதிரி அந்த அந்த மேல உள்ள டவரை சுத்தி பார்த்துட்டு கீழே வந்தவனாக்கா ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அவங்க வந்து அந்த ஸ்கிரீனிங் மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து இந்த கார்ட்டூன்லயே வந்து, அதாவது அவ்வளவு அழகா புரியும். இது அங்கிருந்து யார் வந்தா, கப்பலோட யார் வந்தா, அதுக்கப்புறம் யார் வந்தா, பஸ்ல யார் வந்தா, அது ரெண்டாவது யார் வந்தா, அதுக்கப்புறம் நடந்த நாட்டில் நடந்த பல்வேறு அந்த மன்னர் ஆட்சியில இருந்து, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியில இருந்து, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமான ஒரு படம் காட்டினாங்க. அது ரொம்ப புரியும்படியா இருந்தது. ரொம்ப, அதாவது இதை எப்படி ஒருவாரம் நம்ம படிச்சு தெரிஞ்சதோட பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். உண்மையில அது ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. நான் கூட பார்த்தேன்.
அதை விட நான் இலங்கைக்கு போறதுக்கு காரணமா இருந்த ருஷ்டி, சிவானா அவங்களுக்கும் நன்றி. அதை சுத்தி காட்ட பாலாவுக்கும் நன்றி, பாத்திமா அம்மாவுக்கும் மற்றும் நகைச்சுவை மருத்துவர் நடிகர் செந்தில் அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி.